உங்களோட அன்பை வச்சு நீங்கள் மற்றவங்கள வெல்ல நினச்சிங்க அப்படின்னா எல்லாருமே உங்ககிட்ட தோற்று போக தான் ஆசைப்படுவாங்க. அன்புக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான சக்தி இருக்குது. ஒரு சில பேர் நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குன்னு மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத யாருமே உணர்றது கிடையாது. அப்படி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வுன்றது கிடைச்சே ஆகும். உங்களை ஒருத்தங்க குறைச்சி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்களும் மற்றவங்கள குறைச்சி பேசி உங்களோட தரத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்றைக்குமே கர்ஜிக்கிற இனம் அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் பின்தொடர்ந்து போங்க. வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த காலம் தீர்மானிக்கும். அதே மாதிரி உங்களோட செயலுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது இந்த வாழ்க்கைக்கு தெரியும். அதே வழியில் தான் இந்த வாழ்க்கை உங்களை பயன்படுத்தும். மனம் தளர்ந்து போகாதீங்க. உங்களோட சொல்லும் செயலும் யாரையும் புண்படுத்தாமல் நீங்கள் வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே எல்லாருக்கும் வெறுப்பு தான் வரும். இந்த குத்தி காட்டுற மனுஷங்களுக்கு இடையிலையும் சுட்டி காட்டுற மனுஷங்களுக்கு இடையிலையும் சிரிச்சிட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய சவால் தான். நீங்கள் அதிகாலையில் நினச்ச டைமில் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாலே தோல்விகள் எல்லாமே உங்களை விட்டு ஒதுங்கிடும். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்றது வலிமையான ஒரு விஷயந்தான். அதை விட வலிமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை மட்டும்தான். ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த கூட பொறுமைசாலி பார்த்திங்கன்னா ஒரு சில டயத்தில் சாதிச்சு காட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். உங்களுக்கு ஒருத்தங்க பிடிச்சவங்க அப்படின்றதுக்காக அவங்களோட தப்பை என்றைக்குமே சுட்டி காட்ட மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படின்றதுனால அவங்க பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா இருந்தால் கூட நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. யாரையுமே உங்களோட வாழ்க்கையில் திருத்ததுக்கு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிடுவீங்க. காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்கள தானாகவே திருத்தும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்றது தான் உண்மை. உங்களோட கண்ணில் படுற செயல்லையும் காதில் நீங்கள் கேட்குற சொற்களிலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. கெட்டதை தூக்கி போட்டுருங்க. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்மையாகவே உங்களுக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வேர்டை ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் கோபம், சோகம், விரக்தி இந்த 3 விஷயத்தையுமே நீக்கிறதுக்கு ஒரே சக்தி வாய்ந்த ஒரு உறவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அன்பு மட்டும்தாங்க. வருஷங்கள் மாறுறதுனால நம்மளோட வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறாது. ஒரு சில பேர் நினைப்போம் இந்த வருஷம் இப்படி போயிடுச்சு, போன வருஷம் அப்படியே போயிடுச்சு, அடுத்த வருஷம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் இல்லை அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. உங்களோட வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னா உங்களோட விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் மாற்ற முடியும். நம்மளோட வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட கர்வம் அப்படின்றது காணாமல் போயிடும். பொறுமை, சகிப்புத்தன்மை இது ரெண்டுமே இருக்கிற ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா தெய்வீக குணம் உடையவன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மிஞ்சின ஒரு நல்ல குணம் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த 2 விஷயமும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருந்தாலே அவன் பாதி வாழ்க்கையில் பாதியை மட்டும் இல்லை மொத்தத்தையுமே ஜெயிக்கிற ஒரு யுக்தி அவனுக்குள்ளே இருக்க தான் செய்யும். ஆசைப்படுறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூவை நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை உடனே பறிச்சிருவோம். இதுவே பார்த்திங்கன்னா அதை நேசிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீர் ஊற்றி உயிர் கொடுத்துட்டு தான் இருப்போம். விளக்குக்கு அடியில் இருக்கிற நீர் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. இது மாதிரி தான் ஒரு சில பேரோட சிரிப்புமே. அதுக்கு பின்னாடி சிதறி கிடக்கிற சோகம் யாரோட கண்ணுக்குமே தெரியாது. ஒரு சில பேர் நினைப்போம் குறுக்கு வழி அப்படின்றது ஈஸின்னு. ஆனால் அது நேர்மையான வழியை விட அதுதான் கஷ்டம். உங்களோட வாழ்க்கையை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. அந்த டைமில் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்காக இவ்வளோ கவலைப்பட்டோம் அப்படின்றத உணர்வீங்க கண்டிப்பாக. ஸோ இருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு வாழாதீங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.